என்னடி இசைக்கு இடம் பார்த்து உட்காந்துட்டாளா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் மறைவாதான் உட்கார வச்சிருக்கேன். பாண்டி அவ பக்கத்திலேயே நிக்க வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இசைக்கு அவன் பாத்துப்பான். ஆமா, உங்க அண்ணன் எங்கடி? மைனி, அண்ணே வருது. வா 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 வா. என்ன இம்பிட்டு கூட்டம்? இன்னைக்கு விழாவோட நாயகனே நீதான்ப்பு. நீ எப்போ வருவேன்னு 50 பேர் உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. நாயகனா இல்ல, என்ன உளருத? ஆல தங்கச்சிலாம் இருக்கவ. வாண்ணே. அண்ணா, இல்ல என்னல ஏன் போட்டோ பேனர் தொங்கிட்டு இன்னைக்கு இருக்கீங்க? மதர்ஸ் டேடா. இவங்களுக்குலாம் அம்மாவே நீதானே. அதான் உன்னை வச்சு மதர்ஸ் டே கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு தான் இதெல்லாம். இல்ல எதுக்குல இப்ப இதெல்லாம்? அண்ணா, இது எங்க விருப்பம்னு நீ தானே எங்களை தாய்க்கு தாயா நின்னு வளர்த்த. அதான் இந்த நன்றி கடன். ஏல பிள்ளைகள் ஆசைப்படுது இல்ல, மூஞ்ச காட்டாம வந்து நடத்தி கொடுல. அதெல்லாம் ஒத்துழைப்பான். ஏய் வெட்டுக்கிளி, சீக்கிரம் வா. இந்த கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க. அங்க கொடு. அது கொடு. அண்ணனுக்கு போட்டு விடுங்க. இல்ல மாலை வேறியா? இல்ல என்னல இதெல்லாம்? சரி, உள்ள வா, போலாம். அண்ணே, இல்ல வா. உள்ள வா, உள்ள வா அண்ணே. வாழ ஏங்க அப்பா. இல்ல என்னல இதெல்லாம்? ஏய் சனியா, ஐயா, இவன் என்ன பெருசா சாதிச்சிட்டான்னு எங்க பார்த்தாலும் என்னமோ பெருசு பெருசா பேனரா வச்சிருக்காங்க. எல்லா பேனர்லயும் அம்மே அம்மேன்னு அழுதுகிட்டே எழுதுற மாதிரி இல்ல. எல்லாம் நம்ம பரணி பாப்பா வேலையா தயா இருக்கும். பரணியை பெத்ததுக்கு ஒரு பனைமரத்தை பெத்திருந்தாலாவது பதனியும் நுங்குமாவது கொடுத்துருக்கோம். எனக்குன்னு வந்து பிறந்திருக்கா பர் பரணி. இல்ல போதும்ல. வணக்கம் வணக்கம் பிரசிடண்ட். வணக்கம் ஐயா. அல்ல வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. இல்ல டாக்டர், என்னல சம்பந்தம் இல்லாதவங்களாம் இங்க வந்து நிக்காவ? பிரசிடென்ட் சார், இது பெரிய மனுஷங்க கலந்துக்கிற ஃபங்க்ஷனு. ஸ்டேஷன்ல இருந்து பாதுகாப்புக்காக வந்திருக்கேன். இது என்னோட டியூட்டி சார். ஐயா, சின்னையா உங்களை தான் பெரிய மனுஷன்னு சொல்லுதாவன்னு நினைக்கிறேன். டூட்டிக்கு வந்தா டூட்டியை மட்டும் பார்க்க சொல்லு. தேவையில்லாம இங்க மத்த வேலைலாம் பார்க்க வேண்டாம். என்னல இது? அம்மா அம்மான்னு பெருசா பேனரை போட்டுட்டு பப்ளிசிட்டி கொடுத்துட்டு ஒரு பிரதரை கூட்டிட்டு வந்து நிறுத்துறானுவ. இல்லை என்ன தேவையில்லாதவங்க தான் வந்திருக்கான்னு பார்த்தா தேவையில்லாத குப்பை கூட வந்திருக்க. என்ன வாரி இப்பே வீசி எரிஞ்சிடுவோமா வெளியில? நல்லது நடக்கிறப்ப எதுக்குடா பிரச்சனை? ஒரு ஓரமா உட்காந்து காஃபியை குடிச்சிட்டு போட்டும் விடு. நீ பேசாம இரு. ஐயா பாத்தீங்களா, உங்களை தான் அந்த சமூகம் குப்பை குப்பைன்னு சொல்லிட்டு போகுதான். இல்ல அவன் ஒரு தரம் சொன்னா நீ என்ன 9 தரம் சொல்லுவியா என்கிட்ட? ஐயா விடாம அடியே சொல்லிக்கிட்டு இருக்க. பேச முறையில வந்துட்டான் வாய புடுங்கிறதுக்கு. ஏய் எசக்கி, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை அங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். நீ தானே டீ அண்ணன் கண்ணில் படக்கூடாதுன்னு சொன்ன, அதான் ஒளிஞ்சு நிக்க. இல்ல பரணி, இங்க என்ன செய்யுது? சம்மோ உன்னை தேடுதான்னு இவ்வளவு கண்டுபிடிச்சிட போறான். நீ போ. சரி எசக்கி, நான் சொன்னது எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல? நான் சொன்ன மாதிரியே செய்யணும், சரியா? சரி டீ, நீ போ, நான் சரி, பாத்துக்கிடுவேன். நீ போல, நான் பாத்துக்கிட்டேன். சரி வாடா, மேல வா. உட்காருண்ணே. போன உட்காரு. இல்ல வெட்டிக்கிளி, அண்ணே கொடுங்கண்ணே. இல்ல நீங்க உட்கார்ல. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு மதர்ஸ் டே, உலக அன்னையர் தினம். இந்த நாள்ல போய் இவங்க அண்ணனை போய் அன்னைன்னு கொண்டாடுறாங்களேன்னு கேள்வி இருக்கும் தான்.
அதுக்கு சண்முகம் கூட பிறந்த தங்கச்சிங்க விளக்கம் கொடுப்பாங்க. ரத்னா, முதல்ல நீ வந்து பேசுவா. கழுத கெட்ட கேட்டுக்க கற்பூரம் வேற கேக்குதா? எல்லாம் நம்ம நேரம்ல. சரி, இசக்கி எங்கல நிக்கா? அதா அங்க நம்ம சின்னையா பக்கத்துல நிக்கிறாவா. இவனுங்க என்ன பெருமவனை பீத்திக்கிட்டேன்ல. இசக்கிய வச்சு நான் போட போற டிராமாவில் இவனோட பெருமை சில்லு சில்ல செதஞ்சு காணாம போயிடும். உங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்க அம்மா இல்லாம வளர்ந்த குழந்தைங்க. அப்பாவுக்கு வேலைக்கு போக தான் நேரம் இருக்கும், எங்களை பார்த்துக்க நேரம் இருக்காது. அம்மா எங்களை விட்டுட்டு போனப்போ நாங்க சின்ன சின்ன குழந்தைங்க. அப்போ எங்க அண்ணன் தான் எங்களை பார்த்து பார்த்து வளர்த்துச்சு. எங்களுக்கு அம்மாவாவும் இல்லை, அப்பாவாவும் எங்க அண்ணன் தான் இருந்துச்சு. அம்மான்றவ யாருங்க? வெறும் சோறு போட்டு நம்ம தேவையை அறிஞ்சு சேவை செய்யறவங்க மட்டுமா? அம்மானா பாசங்க, அம்மானா தியாகம். பிள்ளைங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணி பிள்ளைங்களுக்காக வாழ்றவங்க. இதுவரைக்கும் எங்க அண்ணன் எங்களை படிக்க வைக்கிறதுக்காக அதோட படிப்பையை விட்டுடுச்சு. எங்களுக்காக 12 வயசுல காடு கடை வேலைக்கு போச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு 12 வயசு பையன் கையில மம்பட்டியும் கொத்தும் எடுத்துக்கிட்டு தங்கச்சிங்களை வளர்க்கறதுக்காக வெயிலையும் மழையிலையும் உழைக்கிறது யாராலங்க முடியும்? வேலைக்கு போச்சுங்க, கல்லு சம்மந்துச்சு, மண்ணு சம்மந்துச்சு, மரம் வெட்டி காசு சம்பாதிச்சிச்சு, பிறகு சுமந்துச்சு. 12 வயசுல இருந்து தங்கச்சிங்க தங்கச்சிங்கன்னு எங்களுக்காகவே வாழ்ந்துச்சு. எங்க அண்ணன் படிக்கல, ஒரு நாள் கூட நல்ல சட்டை போடல, ஒரு நாள் கூட வயிற்றுக்கு ஒழுங்கா சாப்பிடாது. ஒத்த ஒத்த பைசாவையும் தங்கச்சி தங்கச்சின்னு எங்களுக்காகவே சம்பாதிச்சு எங்களுக்காகவே செலவழிச்சிச்சு. இந்த ரத்னா, அதோ இங்க நிக்கிறாளே வீரா, என் தங்கச்சி இசைக்கு. இந்த கனி எங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கன்னா அது எங்க அண்ணன் போட்ட பிச்சைங்க. எங்க உசுறு, படிப்பு, இந்த கௌரவம், நாங்க வச்சிருக்கிற ஸ்கூலு, என்னோட வேலை, இந்த வாழ்க்கை எல்லாமே எங்க அண்ணன் எனக்கு கொடுத்தது. சொல்லணும்னா தெய்வம்னு கூப்பிடணும். கூட பிறந்ததால அண்ணனு கூப்பிட்டோம். ஆனா அண்ணனுக்கு மேல எங்களுக்கு யாரும் இல்லை. அண்ணன் தாங்க எங்களுக்கு அம்மா. அண்ணன் எங்களுக்கு தெய்வமும் நீதான், அன்னையும் நீதான். அன்னையர் தின வாழ்த்துக்கள். தண்ணீரிலே வாழும் மீனின் கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தங்கள் இங்குண்டு, அதுபோல ரத்த சொந்தங்கள் அம்மா. பாத்தீங்களா மாமா, பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கலையே. கலங்காதல பரணி, அதுக்காக தானே இதை ஏற்பாடு பண்ணிருக்க. நம்பிக்கையோட இல்ல. அடுத்தபடியாக வீரா பேசுவான். வீரா,
வா. அக்கா சொல்லாத எதையும் நான் சொல்ல போறதில்ல. எங்களுக்கு அண்ணன் தான் எல்லாம். ஆனா அண்ணன் சொல்லும் நாங்க தான் அதோட உலகம்னு. அண்ணன் ரொம்ப கண்டிப்பு. ஆனா அது மாதிரி யாராலையும் பாசத்தை காட்டவே முடியாது. நான் பெரிய காலேஜில் தான் படிக்கணும்னு சொன்னேன். அண்ணன் சக்திக்கு மீறி செலவழிச்சு என்ன படிக்க வச்சது. இதோ நான் இன்னைக்கு எஸ்ஐயா வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன். இந்த வேலையும் எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தது என் அண்ணன் தான். என்னோட உலகமே என்னோட அண்ணன் தான். அண்ணன் அண்ணன் இருந்தன வாழ்த்துக்கள். அடுத்ததா நம்ம கனி பேசுவா. என்னோட 3 அக்காங்களாவது என் அண்ணன் கூட பிறந்திருக்காக. ஆனா நான் என் அண்ணன் கூட பொறுக்க கூட இல்லை. ஆனா அண்ணன் எங்க 4 பேர் மேலேயும் ஒரே மாதிரி பாசம்தான் வச்சது. எங்களை நல்லபடியா வளர்த்தது. சாமி கிட்ட நான் ஒண்ணுதான் வேண்டிக்குவேன். சாமி, எனக்கு என்ன பெத்த அம்மா அப்பான்னு யாருமே எனக்கு வேணாம் சாமி. எனக்கு எல்லா சென்மத்திலையும் இந்த அண்ணனை மட்டும் கூடன்னு சாமி கிட்ட வேண்டிக்குவேன். என் அண்ணன் இல்லைன்னா என் ரத்னா அக்கா பிரின்சிபல் ஆயிருக்க முடியாது. அண்ணன் இல்லைன்னா வீர அக்கா எஸ்ஐ ஆயிருக்க முடியாது. ஆனா அண்ணன் இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அண்ணாத புள்ள தானே. வாழும் வரை ரத்த பந்தம் மாய்ந்திடுமா? தண்ணீரிலே வாழும் மீனின் கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் உனக்கு இந்த அண்ணன் இருக்கம்ல, நீ அண்ணாதெல்லாம் கிடையாது. இந்த சாமி எங்களுக்கு கொடுத்த வரம். நீ அப்படிலாம் பேசாதல. சம்பந்தம் இல்லாமல் மண்ணில் சொந்தங்கள் இங்கேதம்மா. இப்போது பஞ்சாயத்து பிரசிடென்ட் சண்முகம் அவர்கள் பேசுவார்கள். இல்ல என்ன பேசுறீங்க? சண்முகம், இல்ல நான் என்ன பேசுறேன்? போனேன் பேசுறேன். வீடியோ எல்லாருக்கும் வணக்கம். என் தங்கச்சிகள்லாம் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பேசுறதுன்ட்டே தெரியல. இதைய பத்தி என் தங்கச்சிக ஒவ்வொருத்தையும் என்ன நினைச்சிட்டு இருக்காளுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்புட்டு சந்தோஷம். என்னைக்கு ஒரு ஆம்பளை ஒரு தாயாக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நானு 12 வயசா இருக்கும்போதே ஒரு தாயான ஸ்தானத்துக்கு தள்ளப்பட்டேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், என் அம்மா எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என் தங்கச்சிகளெல்லாம் நான் தான் பார்த்துக்கிடணும்னு ஒரு சூழ்நிலை. எனக்கு என்னையே பார்த்துக்கிட தெரியாத ஒரு வயசு. இவளுக்கெல்லாம் கை குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு கூட தெரியாது. ஒரு தாய் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கும் போது ஒரு பிரசவ வலின்னு சொல்லுவாங்களா, அந்த பிரசவ வலிய ஒவ்வொரு நாளும் என் தங்கச்சிகளை அன்னைக்கு வளர்க்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் அதை அனுபவிப்பேன். 1000 கஷ்டம்,
1000 வலி. ஆனா அவளுக்கெல்லாம் முன்னாடி அதெல்லாம் காட்டிக்கிடாம அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அன்னைக்கு நான் அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்ட பலன்தான் இன்னைக்கு என் தங்கச்சிகள் எல்லாம் இப்படி வளர்ந்து ஆளாகி தன்னம்பிக்கையோட நிக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குல்ல. ஒரு தாய் எப்ப சந்தோஷப்படுவா? தான் வளர்த்த பிள்ளைங்கெல்லாம் ஆளாகி பெரிய ஆளாகி வரும்போது பார்த்து சந்தோஷப்படுவாளா? அந்த மாதிரி இன்னைக்கு என் தங்கச்சிகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு.